வணக்கம். நீங்க என்னைக்காவது ஒரு சின்ன வண்டுகிட்ட போய் காதல் பத்தி விசாரணை செஞ்சிருக்கீங்களா? கேட்கறதுக்கே கொஞ்சம் வேடிக்கையா இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் அத பத்தினது தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட குறுந்தொகையோட 2வது பாட்டு. இறையனார் எழுதின ஒரு அக்மார்க் மாஸ்டர்பீஸ். இது சும்மா ஒரு பழந்தமிழ் கவிதை இல்லைங்க. ஒரு சின்ன வண்டுகிட்ட கேட்கப்படுற கேள்வியில ஆரம்பிச்சு காதலோட உச்சகட்டத்தை தொடுற அந்த மிஸ்ட்ரி டு மாஸ்டரி பயணம் இருக்கு. அதுதான் இந்த பாட்டை இன்னைக்கும் உசுர் போட வச்சிருக்கு. சரி, உள்ள போலாமா? ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். உலகத்திலேயே எந்த பூவுல சம வாசனை இருக்குன்னு சொல்ல யாருக்குங்க முழு தகுதி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு பூவா தேடி போய் தேன் குடிக்கிற ஒரு வண்டுக்கு தானே அந்த தகுதி இருக்கும். தன் காதலியோட அழகையும் அவ கூந்தலோட வாசனையும் வர்ணிக்க நினைச்ச ஒரு தலைவன் நேரா ஒரு வண்டியை கூப்பிட்டு விசாரிக்கிறான். என்னடா இதுன்னு தோணலாம். ஆனா இதுக்குள்ள ஒரு சம ஆழமான ரொமான்டிக் ஐடியா ஒளிஞ்சிருக்கு. அந்த வண்டுகிட்ட அவன் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள். ஆனா அவன் எதிர்பார்க்கிற பதில தான் அந்த காதலோட ஒட்டுமொத்த ஆழமும் இருக்கு. அதைத்தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். இந்த பாட்டு எந்த சூழ்நிலையில நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த ஃபீலை நாம முழுசா உணர முடியும். சங்க இலக்கியத்துல வர்ற திணை அப்படிங்கிறது ஏதோ நிலத்தை குறிக்கிற வார்த்தை மட்டும் இல்லைங்க. சொல்ல போனா அது ஒரு சூப்பரான சினிமேட்டிக் செட்டிங். இந்த பாட்டு குறிஞ்சி திணையில வருது. குறிஞ்சின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் நமக்கு தெரியும். ஆனா அதை ஒரு சீனா கற்பனை பண்ணி பாருங்களேன். அடர்ந்த காடு, சில்லிடுற நள்ளிரவு, சுத்தி காட்டு விலங்குகள் நடமாடுற ஆபத்தான பாதை. இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான பேக்ட்ராப்ல காதலர்கள் ரகசியமா சந்திக்கிற இடம் தான் குறிஞ்சி. அத்தனை ஆபத்தையும் தாண்டி இருட்டுல பூக்கிற ஒரு ரகசிய காதல். நம்ம பழங்கால காதல் கதைக்கான பெர்ஃபெக்டான ஸ்கிரீன் பிளே இங்க தான் ஆரம்பிக்குது. அடுத்ததா நாம கவனிக்க வேண்டியது துறை. அதாவது எந்த மைண்ட் செட்ல இந்த பாட்டு பாடப்படுது அப்படிங்கிறது. இது பெருநயப்பு உரைத்தல் அப்படிங்கிற துறை. குறிஞ்சி நிலத்துல காதலர்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் தலைவிக்கு இயல்பாவே ஒரு தயக்கம் வருது. இவன் நம்மள விட்டுட்டு போயிடுவானோ அப்படிங்கிற ஒரு மெல்லிய பதற்றம். இது ரொம்ப சாதாரணமா மனிதர்களுக்கு வர்ற ஒரு இன்செக்யூரிட்டி தான். இங்க தாங்க தலைவனோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வெளியே வருது. அவளோட அந்த தயக்கத்தை போக்கி உன் மேல நான் எவ்வளோ ஆழமான நிபந்தனை இல்லாத அன்பை வச்சிருக்கேன் அப்படின்னு அவ ரொம்ப சாஃப்டா வெளிப்படுத்துற ஒரு கியூட்டான தருணம் இது. அவளோட பயத்தை போக்கி தன் பேரன்பை நிரூபிக்கிற ஒரு அருமையான சைக்காலஜிக்கல் காட்சி இதுன்னு கூட சொல்லலாம். இப்போ அந்த ஃபேமஸான வரிகளுக்கு வருவோம். கொங்கு தேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழிமோ. கேட்கவே எவ்ளோ கம்பீரமா அதே சமயம் நேர்மையா இருக்குல்ல. வாழ்நாள் முழுக்க பூந்தாதை தேடி போற அழகிய சிறகுகளை உடைய வண்டே அப்படின்னு அதை கூப்பிடுறான். அடுத்து அவன் சொல்றதுதான் அல்டிமேட். எனக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டாத, நீ உண்மையிலே பார்த்ததை மட்டும் எனக்கு சொல் அப்படின்னு உரிமையா கேட்கறான். அங்க வர்ற அந்த காமம் செப்பாது அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கும்னு பொய் சொல்லாத, உண்மையை மட்டுமே சொல்லுன்னு ஒரு நேர்மையான ஜட்ஜ் மாதிரியே அந்த வண்டை மாத்துறான். இயற்கையோட மனுஷன் பேசுற இந்த உரையாடல்ல கவிஞர் இறையனாரோட கற்பனை திறன் நிஜமாவே நம்மள மிரள வைக்குதுங்க. இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, தலைவன் தன் காதலியோட அழக சும்மா வெளியில தெரியற தோற்றத்தோட மட்டும் நிறுத்திக்கல. மயில் மாதிரி மென்மையான சாயல், வரிசையான அழகான பற்கள், இயற்கையாவே வாசனை வீசுற கூந்தல்னு அவளோட உடல் அழக ரசிக்கிறான். ஆனா அதே மூச்சுல வயில் ஏது கிழிய நட்பு அப்படின்னு ஒரு பயங்கரமான வரிய சொல்றான். அதாவது இது நேத்து இன்னைக்கு வந்தா பழக்கம் இல்லைங்க, பல பிறவியா தொடர்ற ஆழமான ஆன்ம பந்தம் அப்படிங்கிறான். காலப்போக்குல மாறிப்போற அழகையும் காலம் கடந்தும் நிலைச்சு நிக்கிற அந்த பல ஜென்மத்து பந்தத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கறான். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு தான் அந்த சின்ன வண்டுகிட்ட ஒரு பெரிய கேள்வியை தூக்கி போடுறான். தலைவன் பண்ற இந்த ட்ரிக்ல ஒரு சின்ன ஹியூமர் இருக்கு. அதை நீங்க கவனிச்சிங்களா? வண்டைய கூப்பிட்டு நீ எந்த பக்கமும் சாயாம நியூட்ரலா இரு அப்படின்னு ஒரு நீதிபதி மாதிரி உட்கார வைக்கிறான். ஆனா அவனோட உண்மையான நோக்கம் வண்டுகிட்ட ஒப்பீனியன் கேட்கறதே இல்ல. என் காதலியோட கூந்தலை விட அதிக வாசனை இருக்கிற ஒரு பூவை இந்த உலகத்துல உன்னால காட்ட முடியுமா அப்படின்னு டைரக்டா சவால் விடுறான். ஒரு பக்கம் உலகத்துல இருக்கிற அத்தனை வாசனை மலர்களையும் டேஸ்ட் பண்ண வண்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இன்னொரு பக்கம் தலைவியோட கூந்தலோட தனித்துவமான வாசனை இருக்கு. அதாவது வண்டை ஜட்ஜா கூப்பிட்டு இப்படி ஒரு சவால் விடுறான்னா இது அந்த வண்டுக்கே வைக்கப்பட்ட செக்மேடு தாங்க. வண்டாலேயே இதுக்கு ஈடான ஒரு பூவை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறவனோட அதீத நம்பிக்கையும் காதலும் இதுல அப்பட்டமா தெரியுது. சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது எதை ரொம்ப அழகா உணர்த்துதுன்னா, இது சும்மா கூந்தலோட வாசனையை பத்தி பேசுற பாட்னி கிளாஸ் இல்லைங்க. தலைவன் தலைவி மேல வச்சிருக்க எல்லையற்ற அன்போட வெளிப்பாடு. உலகத்துல இருக்கிற எல்லா மலர்களோட வாசனையை விடவும் பல பிறவியா தொடர்ற அன்பை கொண்ட என் காதலியோட கூந்தல் வாசனை தான் பெஸ்ட் அப்படின்னு தலைவன் ஆணித்தரமா சொல்றான். இங்க தாங்க அவனோட மாஸ்டரி வெளியே வருது. வண்டை ஒரு சாக்கா வச்சு அது மூலமா தன் காதலியோட மனசுல இருக்கிற தயக்கத்தையும் பயத்தையும் மொத்தமா காலி பண்றான். அவளை எந்த காலத்திலையும் பிரிய மாட்டேன் அப்படிங்கிற அவனோட காதலோட ஆழம்தான் இந்த பாட்டோட உச்சக்கட்ட முடிவா ஒரு காவியமா பதிவாயிருக்கு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த அலசலை நான் முடிச்சுக்கிறேன். காதல் அப்படிங்கிறது பல தலைமுறைகளை தாண்டி நிலைச்சு நிற்கும் ஒரு விஷயம்னா அதை விவரிக்க இயற்கையை விட சிறந்த ஒரு மொழி இந்த உலகத்துல வேற ஏதாவது இருக்கா என்ன? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன்.
2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு கவிஞரால காலங்களை கடக்கிற ஒரு காதலை விளக்க ஒரு சின்ன வண்டை பயன்படுத்த முடியுதுன்னா, இன்னைக்கு நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்த இயற்கையோட எந்தெந்த பரிமாணங்களை நாம கவனிக்காம விட்டுட்டு இருக்கோம்? மனித மனங்களை இவ்ளோ நுட்பமா படிச்ச சங்க இலக்கியங்கள்ல இப்படிப்பட்ட பல ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு. இந்த அழகான சிந்தனையோட தொடர்ந்து தேடுங்க. இது உங்களை இன்னும் பல புதிய உலகங்களுக்கு கூட்டிட்டு போகட்டும்.